வெல்கம் டு செல்ஸ்ராப். இந்த வீடியோவில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை பயன்படுத்தி எப்படி செல்ஸை ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு டேபிளர் காலத்தை நான் எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இது ஒரு மார்க் ஷீட்டு. ஸோ இந்த மார்க் ஷீட்டில் நம்ம மார்க்ஸ் மோர் தென் 80 எவ்வளோ இருக்கோ அந்த செல்ஸை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மார்க் இருக்கக்கூடிய எல்லா ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை சூஸ் பண்ணிவிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸில் கிரேட்டர் தென் 80. ஸோ நம்ம 80 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணோம் அப்படின்னா 80 அண்ட் அபோவ் இருக்கக்கூடிய எல்லா மார்க்ஸும் ஹைலைட் ஆயிரும். ஓகே, ரைட். அடுத்ததாக இந்த செல்லை திரும்ப இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு கீழே கிளியர் ரூல்ஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ரூல்ஸ் அதே ரேஞ்சுக்கு அப்ளிகபிள் ஆகிருக்கும். வேறு ரூல்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு எல்லா செல்லுமே கிட்டத்தட்ட கலர் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு டைமும் வேறு கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பழைய ரூல்ஸை கிளியர் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸில் என்ன பியூட்டி அப்படின்னா, நாம் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம செல்ஸை கலர் ஹோமில் போயிட்டு ஃபில் கலரில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செல்ஸை தவிர மற்ற செல்ஸ் தான் கலர் மாறுமே தவிர நாம் எதை ஹைலைட் பண்ணமோ அதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணவே முடியாது. இப்போது எனக்கு என்ன அப்படின்னா 80க்கு கீழே இருக்கக்கூடிய மார்க்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஹோமில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல் ரூல்ஸில் லெஸ் தென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லெஸ் தென் ஆப்ஷனில் 80க்கு கீழே இருக்கக்கூடிய மார்க்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக 80 கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, நான் செலக்ட் பண்ண ரேஞ்சில் 80 கீழே இருக்கக்கூடிய எல்லா மார்க்ஸுமே ஹைலைட் ஆகி இருக்குது. எனக்கு 80க்கும் 90க்கும் இடையில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா ஹோமில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பெட்வீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்ஸு 80க்கும் 90க்கும் மட்டும். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது 80க்கும் 90க்கும் இடையில கூடிய அந்த மார்க்ஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளேவில் கிடைக்கும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பயன்படுத்தி டூப்ளிகேட் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் டேட் ஆஃப் பர்த் காலத்தை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எனக்கு ஒரே மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோடைய நேம் கண்டுபிடிக்கணும். அதுக்காக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் கீழே டூப்ளிகேட் வேல்யூஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்தா அப்படின்னா ஒரே மாதிரியான டேட்டாஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்படி நம்ம ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸை பயன்படுத்தி முக்கியமான டேட்டாவை ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். டூப்ளிகேட் வேல்யூவை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.